ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் ஃப்ளேவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுடலாம் அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இப்போ கிடைக்கிற மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் ஜாம், ரா மேங்கோ ஜாம், இதை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மாங்காய் ஜாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 மாங்காயை நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காயாக நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டாக்க ரொம்ப நல்லா வரும். இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு டவலால் நல்லா அதை தொடச்சி ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்கின் எடுத்து பீல் பண்ணணும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தொடச்சாச்சு. இப்போ நம்ம பீல் பண்ணலாம். நல்லா ட்ரை பண்ணினதுக்கப்புறம் இந்த காம்பு பகுதியை நான் தனியாக அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த மேங்கோ ஜாம் நம்ம ரொட்டியோட, பூரியோட, குழந்தைகளுக்கு ப்ரெட்டு ஜாம் வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இப்போ அவுட்டர் ஸ்கின்னை நான் இந்த மாதிரி பீலரால் எடுத்துடுறேன். எடுத்தால் தான் நம்மளுக்கு திருவறத்துக்கு நல்லா வரும். அண்ட் இது செய்யறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த சீசனில் செஞ்சால் தான் உண்டு. இப்போ தான் நிறைய நம்மளுக்கு மேங்கோ கிடைக்கிறது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்கின்னையும், அவுட்டர் ஸ்கின்னையும் எடுத்துடலாம். இப்போ 4 மாங்காயிலையும் உள்ள அவுட்டர் ஸ்கின்னு, தோலி எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை இந்த மாதிரி சின்ன கிரேட்டரால் நான் இப்போ திருவுறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான இந்த ஜாம் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மெல்லிசாக இருக்கணும் அண்டு சீக்கிரமும் வெந்துடணும். ரொம்ப பெருசாக நறுக்கினா நம்மளுக்கு அது சரியாக வராது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி திருவி வச்சுடலாம். இப்போ எல்லா மாங்காயும் நான் திருவி வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாக சின்னதாக இருக்குது. இப்போ இந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சர்க்கரை அளவுக்காக ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கணும். எவ்வளவு இந்த திருவல் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துக்கிறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் கரெக்டாக அது ஃபுல்லாக இருக்குது இந்த திருவின இந்த மாங்காய். ஸோ இதை நம்ம ஒரு கடாயில், நான் எந்த கடாயில் நம்ம செய்கிறோமோ அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ திருவிய மாங்காய் எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் நான் சர்க்கரை அளவு எடுத்துக்கிறேன். அதே அளவு ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த திருவிய மாங்காயை நான் அந்த கடாயில் போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம போக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த மாங்காயோட உள்ளே இருக்கிற தண்ணி இருக்குது. அது போனதுக்கப்புறம் நம்ம அது சர்க்கரையெல்லாம் போடலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் நான் விடுறேன். நெய் விட்டு அதை நல்லா நம்ம ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். இந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகணும். அந்த அளவு நம்ம கொஞ்சம் அதை கலரணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் கலரினா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். அண்டு நம்ம வதக்கிறதுனால அது அந்த மாங்காய், இந்த துண்டு கிரேட்டட் மேங்கோ நல்லா அது வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் சர்க்கரை போட்டால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இதில் சேர்க்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணியாகும். இந்த ஃபுல் மிக்சரும் கொஞ்சம் தண்ணியாகும். சர்க்கரையெல்லாம் நெகிழ்ந்து போயிடும். இதில் ஒரே ஒரு பட்டை துண்டு போடுறேன். நான் அது பட்டை துண்டு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அது தனியாக உங்களுக்கு பட்டை பவுடர் கிடச்சா கூட நீங்கள் அதில் ஒரு டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ அதில் சேர்த்துக்கலாம். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ கலர்றேன். நல்லா கலரணும், கைவிடாமல் கலரணும். இந்த சர்க்கரையும் இந்த மேங்கோவும் சேர்ந்து நல்லா நம்ம கலரும்போது அது திக்கு சிரப்பு ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கலரணும். இதில் ஒரு 10 ஏலக்காயை பொடி பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது செய்யறதுக்கு டோட்டலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவு நம்ம இதை கலரணும். இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் ஒரு பிளேட்டில் போட்டு பார்க்குறேன். ஸ்டில் நான் இதை கலர்றேன். இப்போ திருப்பியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு. அது அந்த லிக்விட் ஃபார்மில் அது நெகிழ்ந்து கீழே வரக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். அந்த அளவு இருந்தால் தான் அது கரெக்ட் பதம். இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சமும் நம்ம கலரி ஆகணும். திருப்பியும் அதில் போட்டு நல்லா நம்ம கலரலாம்.
இதில் இந்த பதம் பார்த்து கரெக்டாக அதை இறக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் சேர்ந்து இது கொதிக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதை திருப்பியும் அந்த பிளேட்டில் போட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது நகரல்ல. இப்போ கரெக்டு பதமாக இருக்குது. ஸோ உடனே எடுத்துடணும். ரொம்ப முத்த விட்டால் கூட நம்மளுக்கு நம்ம ஜாம் செஞ்சு ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ அதுவும் ரொம்ப கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதை கீழே இறக்கி வச்சு நான் அதை நல்லா கூல் பண்ணுறேன், கலர்றேன் நல்லா. இது ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பாட்டில்லையோ எடுத்து வைக்க முடியும். இப்போ சரியாக இருக்குது. அந்த செதிலாக வரணும். இப்படி எடுத்தாக்க அது நல்லா வரணும். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். இது இப்போ நல்லா கூலாக எடுத்து அது ஜாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. இப்போ க்ளீன் பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெர்லைஸ்டு பாட்டில் எடுத்து அதில் நான் ஃபில்லப் பண்ணுறேன். லைட்டு வார்மாக இருக்குது. ஸோ பரவாயில்ல. ஸோ இதை நம்ம ஜாம் பண்ணி நம்ம வெளியிலேயே கூட வைக்கலாம். இது ஒன்றும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நாட் நெசசரி. பட் இப்போ கரெக்டு பதம் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெளியில் ஜாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த சீசனில் இது மாதிரி செஞ்சாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சது ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ இந்த அருமையான ரா மேங்கோ ஜாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இது ப்ரெட்டிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும். இப்படி வரணும், அந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக நம்ம ப்ரெட்டிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாண்ட்விச் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதை கட்டாயம் இந்த மேங்கோ சீசனில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. பாய்.